Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சப்பாத்தி வச்சு எக் ரோல் செய்யலாம் அப்படிட்டு அது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா சப்பாத்தி ரெகுலரா சப்பாத்தி மாவு ரெடி எப்பவும் போல ரெடி பண்ணிக்கங்க. ஒரு சப்பாத்தி நான் இப்ப சாம்பிளுக்கு உங்களுக்கு செய்யறதுக்காக செஞ்சிருக்கேன். இந்த சப்பாத்தி ரெடியா இருக்கு. இத தோசைக்கல்ல இப்ப எடுத்து போட போறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு எக், salt, pepper அவ்வளவுதான். எக்கை நல்லா பீட் பண்ணுங்க. நீங்க ஆம்லெட் மிக்ஸ் பண்ற மாதிரியே தான். உங்களுக்கு வேணும்னா ஆனியன், பச்சை மிளகாய் நீங்க உங்களுக்கு என்ன ஆட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது just salt and pepper மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்போ சப்பாத்தி வந்து நார்மலா நம்ம சப்பாத்தி கல்ல போட்டு எடுக்கிற மாதிரியே தான். ரொம்ப சப்பாத்தி நீங்க டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இதுல இந்த எக் ரோல் அப்ளை பண்றதுனால நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். ரெண்டு பக்கமும் ஒரு 2 minutes வேகட்டும்னு எடுத்துக்கங்க. அப்புறம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க மேல. ரெண்டு பக்கமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இந்த எக் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இத அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. இது டிஃபரண்டா இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யூசுவலா வந்து நம்ம ஆம்லெட் தனியா போட்டு கொடுக்கறோம். இதே சப்பாத்தியோட இப்படியும் கொடுக்கலாம். நீங்க மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்ததுனாலும் ஃபைனலா ஆட் பண்ணி கொடுங்க. அவங்க சாப்பிட்டு பார்க்கட்டும். டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும். இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணா போதும். இது ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிடுங்க. லைட்டா 2 drop ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க சப்பாத்தி அந்த எக் ஒன் சைடு அப்ளை பண்ணிட்டு இப்போ திருப்பி போட்டுருக்கேன். ஒரு 2 minutes ஃப்ரை ஆகட்டும்னு நம்ம எடுத்துடலாம். நீங்க டொமேட்டோ கெச்சப் இருந்தா இது மேல ஆட் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா ப்ளைனாவும் சாப்பிடலாம். எக்ல வந்து ஆனியன், பச்சை மிளகாய்லாம் ஆட் பண்ணியும் சாப்பிடலாம். இது கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். பாருங்க சப்பாத்தி வித் எக் எடுத்துருக்கேன். இதில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கெச்சப் அப்ளை பண்ணிட்டேன். நீங்க ரோல் பண்ணி ஜஸ்ட் கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ரெண்டா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.